ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவும் டெலிஷியஸான நம்ம வீட்டில் இருக்கிற ரொம்பவும் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை மட்டும் வச்சு எப்படி பீஸா பாம் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நான் எந்த ஃபேன்சியான ஐட்டம்ஸும் ஆட் பண்ணலை. ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டுக்கிட்டேயே கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸை மட்டும்தான் வச்சு இந்த பீஸா பாம் செஞ்சுருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் நாம் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டை பார்த்துட்டு அப்புறம் இந்த பீஸா பாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு சின்ன கிண்ணத்தில் 1/2 கப் வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன். இது நம்ம கைவிரல் பொறுக்கிற அளவு சூடில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அப்புறம் அதில் 2 ஸ்பூன் இன்ஸ்டன்ட் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ஈஸ்ட் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதில் 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, ஸோ தட் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும். அப்புறம் நான் ஒரு பெரிய பவுலில் 4 கப் மைதா எடுத்திருக்கேன். நீங்கள் 2 கப் மைதாவில் கூட செய்யலாம். அப்படி 2 கப் மைதாவில் செய்கிறதா இருந்தால் ஈஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். அப்புறம் அதில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் சூப்பராக ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இதை நம்ம மாவில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் 1/2 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த பால் பத்தலைன்னா எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். மில்க் அண்ட் வாட்டர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. இப்போது இந்த மாவை ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. மாவு கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் நம்ம பீஸா நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பாருங்கள் நம்ம மாவு எப்படி ஸ்டிக்கியாக இருக்குன்னு. இந்த மாதிரி இருந்தால் நம்ம பீஸா நல்லா சாஃப்டாக வரும். அப்புறம் இப்போது இந்த மாவில் 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றி இதை நல்லா ஒரு 5 மினிட்ஸ்க்கு பிசைஞ்சிக்கோங்க. நம்ம பிசைய அந்த மாவோட ஸ்டிக்கினஸ் போயிடும். ஸோ இப்போது நம்ம பீஸா டோ ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம கையில் ஒட்டாது, பட் ஸ்டில் இது நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்புறம் அதில் ஜஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றி மாவை கோட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour வச்சிங்கன்னா நம்ம மாவு நல்லா பொங்கி வரும். ஸோ அதுவரை நாம் இதை தனியாக வச்சுக்கலாம். இப்போ நாம் கார்லிக் பட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் 2 ஸ்பூன் அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை அடுப்பில் வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பட்டர் மெல்ட் பண்ணியாச்சு. இதில் 1 ஸ்பூன் கார்லிக் துருவி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் அப்புறம் கொஞ்சமாக ஃப்ளேவருக்கு பெப்பர் பவுடரும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து நாம் ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே போல் 2 மீடியம் சைஸ் கேப்சிகமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் நான் 4 கியூப் ப்ராசஸ்டு சீஸை நல்லா துருவி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். பீஸாவுக்கு மொசரெல்லா சீஸ் ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும், பட் அது கிடைக்கலன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ்டு சீஸை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நீங்கள் ஆலிவ்ஸ், ஒரிகானோ எல்லாம் கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். பட் நாம் ஈஸியாக வீட்டில் இருக்கிற திங்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி செய்கிறனால நான் அதையெல்லாம் ஆட் பண்ணலை. இப்போது 1 hour கழித்து நம்ம மாவு நல்லா பொங்கிடுச்சு. இதை அகைன் ஒரு 1 மினிட்க்கு பிசைஞ்சிக்கோங்க. அப்புறம் அதில் 1 ஸ்பூன் அளவு பட்டர் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ்க்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த பட்டர் ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம். ஸோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போது பீஸா செய்ய நாம் குட்டி குட்டி பால்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். அது ஈவன் சைஸில் இருக்கிற மாதிரி டிவைட் பண்ணிக்கலாம். அப்போ தான் பார்க்க அழகாக இருக்கும். ஸோ இப்போ நான் ஒரு பாதி மாவில் 6 பால்ஸ் கட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு இன்னும் சின்ன சின்ன பீஸா பாம்ஸ் வேணும்னா இன்னும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போது ஒவ்வொரு பாலாக எடுத்து நல்லா உருட்டிட்டு அதை லைட்டாக ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கேப்சிகம் சீஸ் மிக்ஸை வச்சுட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி உருட்டி வச்சுக்கோங்க.
இப்போது இந்த உருட்டி வச்ச பீஸா பாலை பட்டர் ஆர் ஆயில் க்ரீஸ் பண்ண ட்ரேயில் பால் சீல் பண்ண இடத்த கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க. மாவு உங்கள் கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் லைட்டாக மைதா மாவு எடுத்து உங்கள் கையில் டஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒவ்வொரு பாலாக எடுத்து ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி நான் எல்லா பீஸா பால்ஸும் ரெடி பண்ணிட்டேன். இதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு ப்ரூஃபிங்க்கு வச்சுக்கலாம். இப்போது 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பன்ஸ் லைட்டாக பொங்கி இருக்குது. இதுக்கு மேலே நாம் ரெடி பண்ணி வச்ச கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்கு மேலே லைட்டாக பெப்பர் பவுடர் தூவிக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக துருவின சீஸையும் மேலே தூவிக்கலாம். ஸோ இப்போது நம்மளோட பீஸா பாம் குக்கருக்குள்ளே வைக்க ரெடியாக இருக்குது. இதை நாம் ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கிற குக்கருக்குள்ளே வச்சு ஒரு 35 to 40 மினிட்ஸ்க்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பேக் பண்ணிக்கலாம். குக்கர் ப்ரீஹீட் பண்ணுறதை பற்றி ஆல்ரெடி நான் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதாவது குக்கரில் சால்ட்டை பேஸாக போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயர் ஸ்டாண்ட் போட்டுட்டு குக்கர் மூடியில் கேஸ்கட் அண்ட் விசில் ரெண்டும் இல்லாமல் போட்டு மூடி ஹை ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நம்ம குக்கர் ப்ரீஹீட் ஆகிடும். இப்போது 35 மினிட்ஸ் கழித்து என்னோடய பீஸா பாம் சூப்பராக பேக் ஆகி ரெடியாக இருக்குது. இதுக்கு மேலே நாம் இப்போது மீதி இருக்கிற கார்லிக் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போது ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பேக் ஆகி இருக்குன்னு. இது ரொம்ப சாஃப்டாக வந்திருந்தது. இந்த பீஸா பாமை பார்த்தா தெரியும் இது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக இருக்குன்னு. உள்ளேயும் சீஸ் கேப்சிகம் எல்லாம் குக் ஆகி செம்மையாக இருக்குது. நம்ம மொசரெல்லா சீஸ் யூஸ் பண்ணி இருந்தோம்னா சீஸ் நல்லா எலாஸ்டிக்காக வந்திருக்கும். பட் நாம் நார்மல் சீஸ் யூஸ் பண்ணனால இது அப்படி இல்லை. பட் டேஸ்ட் சான்ஸே இல்லை, செம்ம சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பீஸா பாமை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோடய நியூ வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.